இயற்கையாகவே ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உணர்ச்சிகள் அதிகம். ஆனால் ஒன்று, ஸோ மற்றவங்க கிட்ட போய் அது வேறு விதமாக பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி போய் கூட அவங்களோட ஃபீலிங்கை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கலாம். கண்ணத்தை லைட்டாக கிள்ளலாம், அதுக்காக காய வர அளவுக்குலாம் கிள்ளக்கூடாது. காதோரமாக ஒரு முத்தா கொடுத்து ஒரு சின்னதாக ஒரு கடி கடிச்சு பெண்களை ஃபஸ்ட்டு உடல் அளவுக்கு தொடுறதுக்கு முன்னாடி மனசளவில் அவங்கள தொடணும். ஸோ அப்போ தான் வந்து அவன் காம வெறி பிடிச்சு அப்படி தான் தோணுது. ஐ மீன் ரூம் எடுத்து போகிறீங்க, ஸோ அங்கே வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வராங்க, ஸோ அவங்க பார்க்குறாங்க. அந்த பெண்ணை மட்டும் ஏன் பிடிச்சிட்டு போகிறாங்க, உங்களை ஏன் விட்டுறாங்க? ஒரு பெண்ணுக்கு வெர்ஜினாலிட்டி போச்சுன்னா அவள் கெட்ட பொண்ணு, இருந்துச்சுன்னா அவள் நல்ல பொண்ணு, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ வெர்ஜினாலிட்டிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நைட்டில் பண்ணும்போது வந்து பிளட் வந்தால் தான் அவங்க வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஆண்களை அப்போ நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அவங்க ஃபஸ்ட்டு வெர்ஜினாலிட்டியாக இருக்காங்களா இல்லையான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுமா? இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்களா? பயோவில் லிங்க் இருக்குது, போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அதுவே யூடியூப்பில் பார்க்கணுமா? கீழே வீடியோவில் ப்ளே பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள்.